அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன நிகழ்வு தாங்க. ஆசிரியர் ஒரு வகுப்பு ஆசிரியர் ஒரு வகுப்பில் போய் உட்கார்றாரு. உட்காந்து பிள்ளைகள்லாம் வந்து உட்காருங்க. பிள்ளைகள்லாம் உட்காந்து உட்காரும்போது பாடம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாடம்லாம் எடுத்துட்டு பாடம் நடத்தி கொண்டே இருக்கின்ற போது ஒரு மாணவன் எழுந்திரிச்சு கேட்குறான், ஐயா, விலங்குகளும் காலால் தான் நடந்து போகுது, மனுஷங்களும் காலால் தான் நடந்து போகிறாங்க. ஆனால் விலங்குகளை மட்டும் காலால் நடந்து போகிறது கால்நடைன்னு சொல்கிறோம். மனுஷங்களும் காலில் தான் நடக்கிறாங்க. ஆனால் அவங்க மனுஷங்களை மட்டும் கால்நடைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, மனிதன்னு சொல்கிறாங்களே, அது ஏங்கிறாங்க. இந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஆசிரியர் தான் தனக்கு தெரியாத ஒன்று மாணவன் கேட்டாடே சும்மா உட்கார பாடத்தை கவனிடா அப்படின்னு பிள்ளைகளை அதட்டுவோம். பெரிய அறிவாளியாட்டம் கேட்க வந்துட்டான், பாடத்தை கவனிடா அப்படிம்போம் இல்லையா? ஆனால் இவர் அப்படி சொல்ல, ஆமாடா உள்ளபடியே தான்டா, நீ கேட்குறது சரியான கேள்வி தான், உனக்கு நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா இவருக்கு அப்போ சொல்கிறதுக்கு முடியல, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் புரட்டுறாரு புத்தகத்தெல்லாம் புரட்டி அதை தேடி இதை தேடி அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வந்து அடுத்த நாள் சொல்கிறாரு, கால்நடைனா ஏன் கால்நடைன்னு சொல்கிறேன்னு அவன் கேட்டான் இல்லையா, அதுக்குரிய ஆன்சர் இன்னைக்கு சொல்கிறேன்டா நான். ஏன்னா விலங்குகள் காலாலே நடக்குது. காலால் இப்போ மாடு பாரு, காலில் நடந்துக்கிட்டே போகுது, புல் மேயுது, புல்லையும் சாப்பிட்டுக்குது. அது நடந்துக்கிட்டே போகும் பொழுதே சாப்பிட்டுக்கவும் செய்யுது. சாப்பிடும்போதே என்ன பண்ணுது, சிறுநீரும் கழிக்குது, சாணமும் போடுது. ஆக நடந்துக்கிட்டே போய் அதுக்கு தேவையான உணவையும் சாப்பிடுது, சிறுநீரையும் கழிக்குது, மலமும் கழிக்குது இல்லையா? ஆனால் மனிதன் அப்படி செய்வோமா? இல்லை. மனிதர்கள் என்ன பண்ணுறோம், எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்வோம். ஆக காலால் நடந்துக்கிட்டே எல்லாம் செய்கிறதுனால அதுக்கு பேர் கால்நடை. மனிதன் மனம் சொன்னபடி கேட்பான் இல்லையா? அதனால தான் அவனுக்கு பேர் மனிதன். காலையில் நடந்துக்கிட்டே எல்லாம் செய்கிறதுனால அதுக்கு பேர் கால்நடை. மனிதன் மனம் சொல்கிறபடி கேட்குறதுனால அவன் மனிதன். ஆனாலுமே நான் சொல்கிறேன், மனம் போன போக்கில் வாழக்கூடாது இல்லையா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால் காலால் மனம் போன போக்கில் பேர்றதுனால மனிதன்னு சொல்கிறோம். ஆனால் மனம் போன போக்கிலையும் போகக்கூடாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற பகுத்தறிவு மூளையை கொண்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து எது நல்லது எது கெட்டது என்று அதற்கு தகுந்த அப்படி நடக்க வேண்டும். அவன் தான் உள்ளபடியான உண்மையான மனிதன். புரியுதுங்களா? கால்நடைக்கோ மனிதனுக்கு உள்ள வித்தியாசம் புரியுதுங்களா? காலால் நடக்கிறதுனால கால்நடை, மனம் சொல்கிறபடி நடக்கிறதுனால மனிதன். அந்த மனம் சொல்கிறதுலேயே நல்லது எது கெட்டது எது என்று முழுமையாக ஆராய்ந்து செய்யக்கூடியவன் தான் முழுமையான மனிதன். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.